விளையாட்டு சொல்லுங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடினாங்க? என்ன விளையாட்டு? பைப் வச்சு விளையாடினாங்கள், ஆடினாங்கள், விளையாடினாங்களோ. சரி, இப்ப நாங்கள் எல்லாம் பைப்புக்கு இப்படி வைக்கிறீங்களா உங்களுக்கு முன்னால? ரைட், வாங்க. ஒன்னுக்கு இருக்கிறீங்க. 1 2 2 இருக்கிறதோ? 3. ரைட். இது 3 சொன்னா எழும்புறதா? எழும்பணும் 3 சொன்னா. சரியா? ரைட். 1 2 2 2. சண்டு தலை தொட்டீங்களா? சண்டு தலை தொட்டீங்களா? தொட்டுட்டீங்களா? ரெண்டு தோல் தொடங்கும். ரெண்டு தோல் தோல் தோல். ஒரு தோளும் ஒரு காலும் தொடங்கும். ஒரு தோளும் ஒரு காலும் தொடங்கும். ஒரு தோளும் ஒரு காலையும் தொடுங்க. தொடுங்க. ஆறு தொடு காடுங்க. கீழ வச்சிட்டு தொடுங்க. தொடுங்க. அம்மாட்ட போலாமா? ஒரு முதுகு. ரெண்டு முதுகு தொடங்கும். ரெண்டு முதுகு. ரெண்டு முதுகு. ரெண்டு முதுகு. இது நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொல்ல கை மட்டும் தட்டணுமா? வந்தது சத்தம் கோக்கணும். இந்த உச்சத்தை கோக்கணும் சத்தம். சரியா? வீட்டுக்குள்ளே பெரிய கப்பல் வந்தது. வீட்டுக்குள்ளே பெரிய யானை வந்தது. வீட்டுக்குள்ளே பெரிய கப்பல் வந்தது. வீட்டுக்குள்ளே பெரிய யானை வந்தது. வீட்டுக்குள்ளே நல்ல மழை வந்தது. சில பேர் படிக்கல, சத்தம் காணாமல் கிடக்கு. என்ன செய்வோம்? சத்தத்தை கூட்டுவோமா? ரிமோட்டால கூட்டுவோமா சத்தத்தை? நான் சத்தத்தை கூட்டிட்டேன்னா எல்லாருக்கும் சத்தம் கூட்டியாச்சு. வீட்டுக்குள்ளே பெரிய மழை வந்தது. எங்கள் வீட்டு டிவியில் எல்லாம் வந்தது. எங்கள் வீட்டு டிவியில் எல்லாம் வந்தது. பிள்ளைகளுக்கு கரகோஷத்தை தெரிவிங்கள். எவ்வளவோ வேலை பருவின் மத்தியில் இந்த நேரத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம். இப்ப நாங்கள் தாளம் தட்டி காட்டுவோம். என்ன ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் செய்தீங்களா? செய்தீங்களா? இல்லாமல் போச்சு. காடெல்லாம் வறண்டு போச்சு. அப்ப மிருகங்களுக்கு சாப்பாடு இல்ல. அப்போ ஒரு மிருகம் சொல்லிச்சுதான், ஞான தாத்தா சொன்ன, இந்த காட்டுல இருந்து பிரயோசனம் இல்ல, நாங்கள் எல்லாம் அடுத்த காட்டுக்கு போவோம் சாப்பாடு தேடியண்டு. ஓமண்டு சொல்லி உடனே என்ன செஞ்சுச்சுனமா, ஒரு 8 முயல்கள் வந்துச்சுனமா. நாங்களும் பாரவங்களையும் கூட்டிக் கொண்டு போவோம். ஓடிப்போங்க ஓடிப்போங்க.
இறால். வேற ரைட், எல்லாரும் கத்தி கத்தி கூப்பிடுங்க. மல்லிபூ மல்லிபூ ஓடி வாங்கோ, தேங்காய் வாங்கலாம், மீன் வாங்கலாம், கூப்பிடுங்க எல்லாரும். சத்தமா சத்தமா கைய காட்டு காட்டு, ஓடி வாங்கோ ஓடி வாங்கோ. சரிங்க சரி சரி, சாமான் எல்லாரும் வேண்டிட்டீங்களா? ரைட், மரக்கறி வேண்டி கொண்டு போய் என்ன செய்யறது? சமைக்கிறது. மரக்கறியில என்ன சமைக்கிறது? கறி வைக்கிறது. மீன்ல மீன்ல என்ன வைக்கிறது? என்ன ரால்ல என்ன செய்யறது? டான் 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 கடிகாரம். துறையில் சேர்ந்தாயோ, காவல்துறையில் சேர்ந்தாயோ, காவல்துறையில் சேர்ந்தாயோ, காவல்துறையில் சேர்ந்தாயோ, காக்கா அக்கா காக்கா அக்கா, காக்கா அக்கா காக்கா அக்கா, காக்கா அக்கா காக்கா அக்கா, காக்கா அக்கா காக்கா அக்கா, ஒரு காசோறு தின்னவா, ஒரு காசோறு தின்னவா. மோளத்தை போய் பிடி, மோளத்தை போய் பிடி, மாடு மோளத்தை போய் பிடி, மாடாம மோளத்தை போய் பிடி. மைதானமாக இருக்கலாம், அவற்றை அரங்கேற்றார்கள். ஆனால் இந்த நிகழ்வானது எமது நிறுவனத்துக்கு அப்பால் வெளியில இருந்து வளவாளர்களாக திரு பிரதீபன் அவர்களும் திரு சத்யசீலன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட பயிற்சி கொடுத்து இந்த மாணவர்களை மகிழ்வித்து எதிர்கால ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க இப்பவே அவர்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி திறம்பட நடத்துவதற்கு பெற்றோர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். நேற்று ஒரு பெற்றோர் இங்கே இந்த மைதானத்திலே மண்ணை பரப்பிக் கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே இந்த பெற்றோரின் பங்களிப்பு இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. அதே போன்று ஆசிரியர்களும் மிகவும் ஊக்கமாக இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எனது நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களும் உண்மையில் பாராட்டக்கூடியவர்கள். இப்படியான நிகழ்வுகளால் என்னுடைய அனுபவத்தில் எங்களுடைய காலத்தில் இப்படியான முன்பள்ளிகள் இருக்கவில்லை. அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வீடுகளிலே தனித்து தான் இந்த காலத்தை 3 வயது 2 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் தனித்து தங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்துதான் தங்களுடைய அனுபவங்களையோ பெறக்கூடியது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த முன்பள்ளிகள் போன்ற இப்படியான அம்சங்கள் அந்த பிள்ளைகள் சேர்ந்து இருந்து மற்ற மழலைகளுடன் ஒற்றுமையாக நடத்துவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. அதோடு அவர்களுக்கான ஆளுமையை இறுதி செய்வது அவர்களுடைய சிறு பராயம்தான். எது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கு ஒரு ஆளுமையை ஏற்படுத்தக்கூடியது. இவ்வாறான இந்த விளையாட்டுகள் இவ்வாறான மகிழ்ச்சி ஊட்டுறாங்க. திருவாளர் சீரன் அவர்கள் கூறியது போல ஒருவர் ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் எதையும் தன்னுடைய மூளையிலோ அல்லது தனக்கு கிரகித்தோ அல்லது கிரியேட்டிவாகவோ அல்லது திறமையாகவோ வாரதுக்கு நிச்சயம் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுக்கு இந்த முன்பள்ளிகள் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நல்ல ஒரு இடமாக இருக்கின்றது.
அதிலும் சில முன்வழிகள் இப்படியான மகிழ்ச்சியூட்டல் நிகழ்வுகளை செய்யும் பொழுது உண்மையில் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகின்றது. இவர்கள் முக்கியமாக இந்த பயிற்சியை வழங்கியவர்கள் இதை வேறு பாடசாலைகளுக்கும் எடுத்து சென்று மற்ற சிலர்களும் இதனை அனுபவிக்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, கூடிய மாணவர்கள் இருந்தால் தான் இந்த படியான நிகழ்வை நடாத்துவதற்கு வசதியாக இருக்கும். இது மீண்டும் எமது பிரதம விருந்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய அனைவருக்கும் முக்கியமாக பொறுப்பாசிரியர் திருமதி சுரிசாந்தி அவர்களுக்கும் இங்கே வந்த பெற்றோர்களுக்கு அவருடைய ஒத்துழைப்புக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. அடுத்த மகன் இங்கு கல்வி கற்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக தெரிகிறது என்றால் இந்த ஸ்மார்ட் கிட்ஸ் முன்பள்ளியில் அவர்களுடைய அங்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், அதனை கொண்டு நடத்துகின்ற தலைவர், அதே நேரம் அதனை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த நலன் விரும்பிகள், அவர்களுடைய ஒரு ஆற்றல் தான் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றலின் வெளிப்பாடாக இருக்கின்றது. உண்மையாக எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும், ஒரு பிள்ளை எங்கு முதல் தன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுகிறது என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வீட்டில் தான். அதை அந்த பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். நிச்சயமாக தன்னுடைய பிள்ளை தன்னுடைய ஆற்றல்களை எங்கே முதல் நிலைநிறுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய வீட்டில். ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த ஆற்றல்களை வெளிக்காட்டுகின்ற போது நிச்சயமாக அங்கு பெற்றோர்கள் தடை போடுகிறார்கள். அது உண்மை. எங்கு பார்த்தாலும் தள்ளு பிள்ளை அதை தொடாத, இதை தொடாத, அதை செய்யாத என்று நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் அங்கு முதல் தடைகளை போடுகிறோம். ஆனால் அங்கு போட்ட தடைகள் இங்கு அரங்கேறுகின்ற போது நாங்கள் சிரிக்கின்றோம், மகிழ்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆகவே அங்க போட்ட தடையைத்தான் இங்கு அந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். உண்மையாக ஒரு வர்ணத்தை முகத்தில் பூசினால் உடனே அடித்து போட்டு அதை என்ன செய்வோம், நாங்கள் நீக்கி விடுவோம். ஆனால் இன்று பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகள் வருகின்ற போது அந்த வர்ணங்களை பூசி பல விதமான மிருகங்களுடைய காட்சிகளை போன்று அவர்கள் வந்தார்கள். அதனை பார்த்து நாங்கள் சிரிக்கின்றோம். ஆகவே இங்கு ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தினை உருவாக்குவதில் இந்த ஸ்மார்ட் கிட்ஸ் முன்பள்ளி ஆனது பெரிய ஒரு ஆற்றலை வெளிக்காட்டுகின்றது. Master Sira Subramania Sharma, Sivaskara Sharma. Okay, Miss Arvind. Master Johanathan Alushan. Okay. Come in here, Master. Master Jayachandran Nishandan. மேல்குடி இங்க பாருங்க, இங்க பாருங்க. மேல்குடி. Miss Divanshi Dhanushan. மேல்குடி இங்க பாருங்க. அப்படியே வச்சுங்க. அப்படியே மிஸ். மேல்குடி. மேனா. இங்க பாருங்க. இங்க அப்பா. Miss Sujina Sayandan. ஓகே. மிஸ்டர் வாங்க அப்படிங்க வரலாங்க. Miss Manila Aingaran. இந்த வாங்கம்மா. இந்த வாங்க. தங்கச்சி. அம்பா. நீங்க டீச்சர் Miss Vilaksi Sadish Karan. டீச்சர் ஒரு ஆளு. டீச்சர் கிட்ட வாங்க. பக்கத்துல வந்தா ஓகே. அலவங்கம்மா சுஜின் அங்கலங்க தக்ஷா அதலவங்க நிலக்ஷி வாங்கம்மா தக்ஷா அதலவங்க தக்ஷா சிந்துரி வாங்க Miss Bhavandi Gobi Shankar. kita sih kan orang nila amma Miss Sagira Jeka. Miss Sagira Jekadas. Sagira